கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள சேல்விழி என்னும் ஊரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி சிவக்குமார். இவர் நெல் பயிருக்கு நாற்று பாவாமலும் நேரடியாக வயலில் விதைக்காமலும் ஜெலட்டின் கேப்சூல்களில் நெல்லை அடைத்து வயலில் விதைக்கும் புதிய முறையில் பயிரிட்டு வருகிறார். ஒரு கேப்சியூலில் 3 நெல், கடலை பிண்ணாக்கு, வேப்பம் பிண்ணாக்கு ஆகியவற்றை அரைத்த தூளை நிரப்பியுள்ளனர். சேராக்கி சமன் செய்த வயலில் இந்த கேப்சூலை 22 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஊன்றுகின்றனர். நட்ட சில நிமிடங்களில் கேப்சூல் தண்ணீரில் கரைந்துவிடும். இந்த முறையில் கடலை பிண்ணாக்கால் ஊட்டமும் வேப்பம் பிண்ணாக்கால் பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மையும் பயிருக்கு கிடைக்கின்றன. திருச்சியைச் சேர்ந்த பொறியாளர் ஒருவர் கேப்சூல் மூலம் பயிர் செய்வதை பார்த்து தானும் அதை பின்பற்றுவதாக சிவக்குமார் தெரிவித்தார். பேஸ்புக்ல பாத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லிட்டு திருச்சி சேர்ந்த பொறியாளர் சொல்லும் போது அந்த கருத்தை நாங்க உள்வாங்கிட்டு ஒரு கேப்சூலுக்கு 3 நெல் வீதம் அந்த கேப்சூலுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திக்காக வந்து வேப்பம் பொண்ணாக்க 6 கிலோ எடுத்து நல்ல மிக்சியில பொடியா பண்ணிட்டு, அதே மாதிரி கடலை பொண்ணாக்க ஒரு 6 கிலோ எடுத்து அது ரெண்டுத்தையும் பொடியா பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சம அளவுல கலந்து அதை நாங்க கொடுத்துருக்கோம். ஏன் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்பம் பொண்ணாக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மல்லாட்டை பொண்ணாக்கு இயற்கையில் அது உரமாகவும் பயன்படும். நாற்றாங்கால் முறையில் ஒரு ஏக்கருக்கு 35 கிலோவும், நேரடி விதைப்பில் 40 கிலோவும், கேப்சூல் முறையில் 3 கிலோவும் விதை நெல் தேவைப்படுகிறது. புதிய முறையில் போதிய இடைவெளியோடு நடவு செய்வதால் களைகள் குறைவாக வளர்வதாகவும், குறிப்பிட்ட இடைவெளியில் பயிர் வளர்வதால் அடித்தூர் பகுதிக்கு காற்று சென்று நோய்களின் தாக்கம் குறைவதாகவும் சிவக்குமார் தெரிவித்தார். இந்த நேரடி நெல் விதைப்பு மூலமா எங்களால 50ல இருந்து 60 மூட்டை வரைக்கும் எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கதிரோட எண்ணிக்கை வந்து வருது. அதை கம்பேர் பண்ணியா நாங்க இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த முறைகளை நாங்க வந்து நடவு செஞ்சிருக்கோம். இந்த முறை செலவை குறைச்சி அதிக லாபத்தை ஈட்ட முடியும். நாற்றாங்காலில் நாற்று பாவ தண்ணீர் இல்லாத நிலையில் பருவமழை பிந்தி பெய்யும் போது கேப்சூல் முறையில் நெல் விதைத்து விவசாயிகள் பயன் பெறலாம். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து முல்லை வேந்தன்.